بسم الله الرحمن الرحيم. عن أبي يحيى سهيل بن سنان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له رواه مسلم. سيدنا சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய நிலைகளை பார்த்து எனக்கு ஆச்சரியமும் சந்தோஷமுமாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய நிலை, அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், காரணம் என்ன? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு முஃமினுடைய எந்த நிலையாக இருந்தாலும், அது செழிப்பான அல்லது சோகமான, நோயான, ஆரோக்கியமான, இது மாதிரி எந்த நிலையாக இருந்தாலும் எல்லா நிலைகளும் ஒரு மூமினுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. அது எப்படி? இபாதத் செஞ்சால் நன்மை கிடைக்கும், இதான ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளுமே அவனுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கு. அவனுக்கு நன்மையே எழுதப்பட்டிருக்கும். எப்படி என்றால், வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில்-முஃமின். இந்த பாக்கியம், எல்லா நிலைகளும் நன்மைக்குரியதாக இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் ஒரு முஃமினுக்கு மட்டுமே தரப்பட்ட அருட்கொடை, வேற யாருக்குமே இந்த பாக்கியம் இல்லை. அது எப்படி? எல்லா நிலைகளிலும் நன்மைகளே எழுதப்படக்கூடிய நிலையில் ஒரு மூமின் எப்படி இருப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர. அந்த மூமினுக்கு ஏதாவது ரொம்ப மகிழ்ச்சியான, ஒரு செழிப்பான, ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறார். அந்த நன்றி செலுத்துகிறார்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நன்றி செலுத்துதல் என்பது மலக்குமார்கள் நன்மை எழுதுகிறாங்க. இவன் நன்மை செஞ்சுட்டான், அவர் மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கு நன்மை எழுதப்படுது, அவர் சந்தோஷமாக இருந்ததுக்கு என்ன நன்மை எழுதப்படுது. காரணம் என்ன? அந்த மகிழ்ச்சியை இறைவனோடு இணைத்து பார்த்தார். அல்லாஹ் எனக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவருக்கு நன்மை எழுதிவிடுறான். அப்போ மகிழ்ச்சியான நிலையும் ஒரு மூமினுக்கு நன்மை எழுதப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இன்னொரு, வயின் அஸாபத்துஹு ضرா ஸபர ஃபகான கைரன். அந்த மூமினுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், நெருக்கடி ஏற்பட்டு விட்டால், அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எந்த நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவர் என்ன செய்கிறாரு? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்ட சோதனை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பொறுமையை மேற்கொள்றார். அவர் புலம்பலை, நாக்கால் என்ன செய்யலை, புலம்பலை. அல்லாஹ் என்னை மட்டும் என்ன எப்படி சோதிக்கிறான்னு தெரியல, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் தொழுகிறேன், வணங்குறேன், அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்குறேன், என்னை மட்டும் எல்லாம் சோதிச்சு, இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொல்லாமல் இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னுடைய எஜமானன், என்னை என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மனதிலே சகிப்புத்தன்மையை உருவாக்கி கொள்வாரையானால் அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கூலி எழுதுகிறான். ஃபகான கைரன். அந்த கஷ்டப்பட்ட அவருடைய அந்த நிலையும் அவருக்கு என்ன செய்கிறது? நன்மைக்குரிய நிலையாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்த்தோமேயானால், ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலை தான் ஏற்படும். ஒன்று ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும், அல்லது ஏதாவது சந்தோஷம் இருக்கும். இந்த ரெண்டு நிலைகளை தவிர வேறு நிலை ஏதாவது இருக்கா?
அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது இந்த ரெண்டுமே அந்த அடியானை பொறுத்தவரை நன்மைக்குரியதாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல உணவு, நல்ல ஆடை, அணியக்கூடிய அந்த அந்த அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப்ல சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் கேட்குறான், குல் நபியை கூறுவீராக, மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினல் ரிஸ்க். நபியே, அவரிடத்தில் கேளுங்கள், அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், இது அணியக்கூடாது, இது அணியலாம், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம் அப்படின்லாம் ஹலாலான விஷயத்தை பற்றி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் இது இந்த ஆடை அணியலாம் அப்படின்னு இருந்தால் அதை ஹராமாக்குறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குது? இந்த உணவு ருசியாக இருக்கிறது, சாப்பிடலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான் என்றால் அதை ஹராமாக்குறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான், குல் நபி அவர்களிடத்தில் கேளுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரமான அணிமணிகளை ஹராமாக்கியது யார்? வத்தய்யிபாத்தி மினல் ரிஸ்க், சாப்பிடக்கூடிய உணவுகளிலே ருசிகரமானதை ஹராமாக்கியது யார்? காஞ்ச ரொட்டி தான் சாப்பிடணும். இருக்குது, பிரியாணி இருக்குது, நல்லா அல்லாஹ்வுக்கு பாய் சொல்கிறேன், பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது, ஹராம். நான் காஞ்ச ரொட்டி தான் சாப்பிடணும். நபி அவர்கள் அந்த எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நபி அவர்களுடைய நிலையில் இல்லை அது. அந்த நேரத்தில் அது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிறை பிறந்தது, அடுத்த பிறை பிறந்தது, அடுத்த பிறை பிறந்தது, அப்படின்னா 3 மாதம் கணக்கு சொல்கிறாங்க. ஆயிஷா நபி, எங்கள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை, எங்களுக்கு அந்த நேரத்தில் உணவே என்னன்னு சொன்னால் 2 கருப்புகள். என்ன அர்த்தம்? ஒரு பேரிச்சம்பழம், ஒரு தண்ணி. பேரிச்சம்பழத்தை குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிக்குவோம். இப்படி தான் 3 மாதமாக இருந்துச்சு இந்த உணவு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாருடைய நிலை இப்படி என்றால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான எல்லாருமே ரொம்ப ஓஹோன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் பற்றியலா? இது இல்லவே இல்லை, அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா நல்லவர்களை அதிகமாக சோதிப்பான். அதை பற்றி தர்க்கம் பண்ணக்கூடிய அதிகாரம், உரிமை நமக்கு கிடையாது. காசாவில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஆதங்கம், கஷ்டப்படுறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, தாகத்தாக இருக்காங்க, அதை பார்க்கும்போது நம்மளால் தாங்க முடியலை, இது நம்ம ஆதங்கம். ஆனால் அதுக்காக அதை அல்லாஹ்வோடு இணைச்சி என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஏன்னா இப்படி கஷ்டப்படுத்துகிறான், முஸ்லீம் தானே அவங்க, இப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு நல்ல உணவு, நல்ல ஆடைகளை அணிவது, சாப்பிடுவது ஹலாலாக இருக்கக்கூடிய நிலையில் அதை ஹராமாக்கியது யார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், மினத் தய்யிபாத்தி மினல் ரிஸ்க் குல் ஹிய லில்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா ஹாலிஸத்தன் யௌமல் கியாமah. இது மூமின்களுக்கு உலகத்தில் எல்லாருக்கும் ஆகமாக்கும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்குமே இது ஆகமாக்கப்பட்டது. ஆனால் நாளைக்கு மறுமையில் சுவையான உணவும் ஆடம்பரமான அழகு மிகுந்த அலங்காரமான ஆடையும் யாருக்கு என்று சொன்னால் ஆகிரத்தில் மூமின்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் தெரியுமா? உலகத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை சரியாக செலுத்தணும்னு சொன்னால் இதை விட பன்மடங்கான நியமத் மறுமையில கிடைக்கும். நாம் சாப்பிட்ட உணவுக்கு அல்லது அணிந்த ஆடைகளுக்கு, புழங்கிய புழக்கங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நிலையில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா இங்கே நம்ம எதை நம்ம அனுபவிச்சோமோ அந்த இன்பங்களில் 100 அல்ல 1000 மடங்கு அதிகமான கணக்கிட முடியாத இன்பங்களை, பேரின்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை நன்மையிலே தருவான். இது யாருக்கு மட்டும் சொந்தமானது? மூமின்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலயின் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துக்கு நன்றி செலுத்தினால் நாம் அந்த நியாமத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் மறுத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு மூமினுடைய கஷ்டமான நிலையும் நன்மைக்குரிய நிலை, ஒரு மூமினுடைய மகிழ்ச்சியான நிலையும்
அது நன்மைக்குரிய நிலை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இது யாருக்கும் சொந்தமானதல்ல, மூமின்களுக்கு மட்டுமே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அருள் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். எனவே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நம்முடைய உள்ளம் மாறி அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படும் போதும் நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் மீது குற்றத்தை சுமத்தி புலம்பக்கூடாது. இரண்டு நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்து எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஆகின்றன என்ற மனோநிலையோடு ஒரு அடியாராக அல்லாஹ்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இதுதான் நாளை மறுமையினுடைய மகத்தான வெற்றியை நமக்கு பெற்றுத் தரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உண்மை மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்ள அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.